எனக்கு 6th எபிசோடு வர்ற வரைக்கும் எனக்கே கில்லர் யாருன்னு தெரியாது. புஷ்கர் காயத்ரிக்கிட்டயும் ஆக்சுவலா வந்து சினாப்சிஸ் குடுக்கும்போது வந்துட்டு சீசன் 2ல இனிஷியல் வச்சிருந்த கிளைமேக்ஸ் நான் அப்ரோச் பண்ணி போனது வேற. அதுக்கப்புறமா எண்டில் வந்துட்டு நான் அதை மாற்றினது வந்துட்டு டோட்டலாக இட் ஒர்க் ஃபார் தி பெட்டர். அந்த மிருகத்தை பிடிச்சி சட்டப்படி தண்டிச்சாலும் நடந்த கொடூரங்கள் நடந்தது தானே. இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சீனுக்கு கடந்து போக முடியாமல் இருந்து அந்த மாதிரி சீன் ஏதாச்சும் இருக்காது? த்ரூ அவுட் அப்படி தான் ஒரு 1.5 வருஷம் உட்காந்து எழுதுனேன் இந்த கதையை. நம்ம ஒவ்வொன்றையும் ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னோம்னா we will never get anywhere. பாக்கெட் நாவல் ரைட்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பாக்கெட் நாவல் எந்த மாதிரி இருக்கும்? குமாரராஜா ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஆர் அதை தாண்டி மற்ற இன்னும் வைடர் ஆடியன்ஸ் அவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்துட்டு இட்ஸ் thoroughly going to excite them all. புஷ்கர் காயத்ரி அவங்க எப்போ சார் பண்ண போகிறாங்க? ரொம்ப வெயிட்டிங் சார் அவங்களும். அதுதான் நான் அது சொன்ன மாதிரியே வந்துட்டு they are working on something huge. They are working on something huge. சார் வந்தி 2 பார்த்துட்டு வந்த ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு இப்போயும் வந்து க்ளோஸ் டு வாட்? முருகதாஸ் சார் கால் பண்ணார். என்ன இது நாங்கள்லாம் வந்துட்டு வேலையை பண்ணக்கூடாதா, வந்துட்டு டிவியை விட்டு எந்திரிக்கவே கூடாதா, காலையில் 8 மணிக்கு போட்டு பார்க்க ஆரம்பித்தேன், அப்படியே கண்டினியூஸாக உட்கார வச்சிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. நம்மளுடைய விவேக் சாரும் வந்தி 2ல இருக்கக்கூடிய வந்து மூசா ராசரும், அதாவது எஸ்ஜே சூர்யா சாரும் சசி சாரும் சேர்ந்து வந்தி 3ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? வந்து நடந்தால் எப்படி இருக்கும்? ஆசைப்படுங்க, நானும் ஆசைப்படுறேன். சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுங்க சார். ஏன்னா வந்து நீங்கள் ஆகட்டும், டிகே சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரி செம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ், பெரிய பெரிய கேப் கொடுக்குறீங்க. எங்கேயோ ஐ பர்சனலி ஃபீல் நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஸ்டில் வி ஆர் கனெக்டட் டு அந்த காலேஜ் முடிச்சு வரும்போது ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது டைரக்டர் ஆஃப் வதந்தி சார் ஆண்ட்ரூ லூயிஸ். எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஸோ ஹாப்பி. எப்படி இருக்கு வதந்தி 1 சமைட்டு, வதந்தி 2 இப்போ ரிலீஸ் ஆகி எல்லாமே வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஓவர்வெல்மிங் ரிவ்யூஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி? எக்ஸைட்டட். வி ஆர் ஸ்டில் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு பாஸ்கிங் இன் அந்த ஒரு இது சக்ஸஸோடைய அந்த இது 4 இடத்துல இருந்து கேட்குறது, கால் பண்ணுறது, அதெல்லாமே வந்துட்டு அது இட் ஸ்லோலி அப்படி சிங்கிங் இன். ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் என்ஜாயிங் இட், அவ்வளோதான். சூப்பர் சார். அதை தாண்டி எதுவும் யோசிக்கல எக்ஸ்ட்ராவா. எப்படி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் வந்துட்டு கேள்விப்பட்டுறது சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ ஹாப்பி. எனக்கு பார்க்குறப்போ ஒரு இதுலேயும் வந்து அவ்வளோ எப்படி யோசிச்சிருப்பார், இது சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி யோசிச்சிருக்காருன்றது வந்து என் தோணிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கேட்கணும் பேசணுன்னு இருக்கு, ஆனால் ஸ்பாய்லர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோட எனக்கு சில விஷயங்கள் ஸ்மால் திங்ஸை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ்ஐ எங்கன்னு கேட்குறப்போ அவர் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மசூதி போயிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வியாழக்கிழமை கோர்ட் ஹியரிங்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டீவியேஷன் எதனால சார்? அந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து வெள்ளிக்கிழமை நிற்கணுவாங்க, இன்னைக்கு வியாழக்கிழமை தானே அவர் கோர்ட் ஹியரிங் போயிருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது சின்ன விஷயம். இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா அவருடைய தாடிக்கான அந்த ஒரு ரீசன் வந்துட்டு அந்த கேஸ்க்குள்ள தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் அவர் வந்துட்டு முஸ்லிம் அப்படிங்கிறதுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்றது, முஸ்லிம் அப்படிங்கிறத வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாம எப்படி எவ்வளோ சட்டிலா அதை உள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு சீன் வைக்கிறது இல்லாம மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரே சீனுக்குள்ள கொண்டு வர்றது, அதுதான் வந்துட்டு இன்னும் பெட்டர் வே ஆஃப் லைக் என்ன சொல்றது ப்ரெசென்டிங் இட் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஸோ அதனால ரொம்ப கேஷுவலாக வந்துட்டு நீங்கள் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வந்துட்டு அவர் வந்துட்டு தொழுகைக்கு போயிருப்பாரு, இல்லை அவருக்கு கோர்ட் ஹியரிங் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் இது லைட் போலீஸ் ஸ்டேஷன், இதில் வந்துட்டு 2 பேப்பர் பண்டில் தான் வந்துட்டு 3 மாதத்துக்கு கொடுப்பாங்க. இவ்வளோ டீட்டெயில் அந்த விஷயத்துக்குள்ளே வரப்போகுது. அதுக்கும் முன்னாடி அந்த மோகன்குமார்ன்ற ஹெட் கான்ஸ்டபிள் வந்துட்டு அவர் உட்கார்ந்து அந்த 8 வழி சாலையுடைய அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கிடைச்சது அதை வந்து அவர் ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ எலமெண்ட்டும் அந்த ஒரு சீனுக்குள்ள கம்யூனிகேட் ஆகிருக்கும். ஸோ அப்போதான் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபர்தராக வந்து இந்த கேஸை பற்றி கேட்டிங்களா சார் அப்படின்ட்டு இவர்கிட்ட பேசுறது, அது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதனால தான் இவர் வந்துட்டு எஸ்ஐ எங்க, நான் 2 நாளாக பேப்பர் பண்டில் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே லைட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேப்பர் பண்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ எதுக்கு தேடுறீங்க,
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவர் தொழுகைக்கு போயிருக்காரு அப்படின்னு, வெள்ளிக்கிழமை இல்லைம்மா வியாழக்கிழமை அவர் கோர்ட் ஹியரிங்க்கு போயிருக்காரு அப்படின்னா இவ்வளோ எலிமெண்ட்டும் உள்ள வந்துருச்சு. ஆனா அது என்னமோ அவங்க கேஷுவலா பேசிக்கிற அந்த ஒரு தன்மைக்குள்ளேயே அதை உள்ள கொண்டு வந்துட்டோம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சார் நான் 30 மணி நேரம் ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிராப்ஸ் போடுவாரு. அவ்வளோ டீப்பா இருந்துச்சு அந்த சீன். அவர் அவ்வளோ நேரம் பார்த்துருக்காருன்றதும் வந்து அந்த ஐ டிராப்ஸ்லேயே கன்வே ஆகுது. பியூட்டிஃபுல் ஆக்சுவலா. அதை பர்டிகுலராக நோட் பண்ணி சொல்றீங்கன்றது. ஏன்னா அவர் ஒரு கண்டினியூஸா ஒருத்தர் வந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்துட்டே இருக்கிறவனுக்கு அந்த கண் இரிட்டேஷன் ஒரு விஷயம் வந்திருக்கும் அப்படிங்கிற எலிமெண்ட்டை ரொம்ப டெலிபரேட்டா சொல்லாம இருந்தாலும் சட்டலா அவனுக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கறது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த குட்டி குட்டி ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சீனுக்கு நம்ம வந்து சூஸ் பண்றோம், டெய்லி பிளேயர்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்றோம். அவங்களுக்கு வந்துட்டு நான் பர்டிகுலரா வந்துட்டு என்னன்னா ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்துட்டு அவங்கள பண்ண வச்சுக்கிட்டே அதை டைலாக் டெலிவர் பண்ண வைக்கும்போது இன்னும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுல அந்த இடத்துல அவர் வந்து ஃபுட்டேஜை பார்த்தேன்னு சொல்லும் போதே வந்துட்டு அப்படியே ஐட்ராப் போட்டுக்கிட்டு அவர் போடுறதுல வந்துட்டு அவருக்கும் அதை கம்யூனிகேட் பண்றதுல ரொம்ப ஈஸியா இருக்கு, நமக்கு ரொம்ப யதார்த்தமா தெரியுது. பிளஸ் அந்த சீனுக்குள்ளேயும் அது ஒரு பயங்கரமான மீனிங் ஒன்று அடங்கி இருக்குது. இந்த இந்த இதுக்கு இவர் பண்ணும்போது என்ன பர்பஸ்ல அவர் பண்றார் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அ கான்சியஸ் சாய்ஸ். அதே மாதிரி ஒரு டிராவல் போறாங்க, டிராவல் போறப்போ வண்டி ஓட்டுறப்போ 3 பேர் மாறி மாறி ஓட்டுறாங்க. ஒரே இதுல போறப்போ மாறி மாறி ஓட்டுறது அது வந்து இந்த டிஸ்டன்ஸை கடக்குது, ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க, அவங்க ஜேர்னில இருக்காங்கன்றதும் தெரியுது. நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு விஷயம் சொல்றதுக்கும் அதை வந்துட்டு ஒரு அண்டர் கரண்ட்ல வந்துட்டு அதை வந்து சப்டெக்ஸ்டா வச்சு அதை அவங்க வந்துட்டு நோட் பண்றதும் இருக்கு இல்லையா. எங்கேயோ இப்போ பர்டிகுலராக வந்துட்டு பீப்புள் ஹவ் ஸ்டார்டட், ஆடியன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் நோட்டிசிங் ஆல் தோஸ் டீடைல்ஸ் அண்ட் தேவ் ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். ஓவரால் பிளாட் அண்ட் ஸ்டோரி அதை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி வந்துட்டுல அவனுக்கு வந்துட்டு இந்த சின்ன ஒரு விஷயம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம், இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்கலான்னு அவனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவன் பிளாட்டுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகிறதுல வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. ஸோ அதனால அந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வி நீட் டு லைக் என்ன சொல்கிறது ப்ரெசென்ட் இட் இன் த பெஸ்ட் வே பாசிபிள். அண்ட் அது நல்லா பண்ணினோம்னா தேர் இன்வால்வ்மெண்ட் இன் வாட்சிங் இட் ஆர் என்ஜாயிங் இட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகுது. மக்கள் பார்க்குறப்போ ஒரு சீன்லேயும் வந்து இவர் தான் அது பண்ணியிருக்கணும், இவர் தான் அது பண்ணியிருக்கணும், அவங்கள கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு எபிசோட்லையும். அது பார்க்குறப்போ அது மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு கரு வந்துருமா இல்லை அந்த ப்ராசஸில் நடக்கிற விஷயமா சார் அது? ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கொஸ்டின். நான் மற்ற இன்டர்வியூஸ்லாம் போகும்போது இந்த பாயிண்ட்டை யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் யாரும் கேட்கல, இங்கே தான் கேட்டிருக்கீங்க, சொல்கிறேன். என்னென்னா the biggest challenge in writing a whodunit is அது யாருங்கிறது எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரொலாங் பண்ணி ஆடியன்ஸை கெஸ் பண்ண விடாமல் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதில் தான் அதோடைய பிக்கஸ்ட் சக்ஸஸே இருக்குது. ஆல்மோஸ்ட் சீசன் 1 இருக்கட்டும், சீசன் 2 இருக்கட்டும், எனக்கு வந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா அந்த லாஸ்ட் 10 minutes வரைக்கும் எங்களால் வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ண முடியல யார் அப்படின்ட்டு. அண்ட் வேறு எத்தனையோ சீசன்ஸு சீரீஸ் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு 3rd எபிசோட்லேயே நாங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இவனாக தான் இருக்கும்னு நினச்சோம், கட்சியில் அவனாக தான் இருந்தது. 4th எபிசோட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரியான விஷயமும் இருந்தது. ஸோ நான் பர்டிகுலராக வந்துட்டு அந்த கடைசி யாருங்கிறத வந்துட்டு தெரியாமல் எப்படி ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு ரைட்டிங்கில் வந்துட்டு நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்டு அது வந்துட்டு யதார்த்தமாக நடந்ததா இல்லை எங்கேயோ மைண்டில் வந்துட்டு அது ஒரு ஸ்பார்க்காக அமைஞ்சுதா எனக்கு தெரியல. சீசன் 1 எழுதும் போதே எப்படின்னா வந்துட்டு நான் அந்த ஸ்ட்ரக்சரலாக அதை ப்ரொசீட் பண்ணி போகிறதுக்காக ஒரு ஐடியா லாக் பண்ணி இப்படி தான் நடந்திருக்கணும், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து எழுதும் போதே வந்துட்டு இது என்ன வந்துட்டு இந்த ட்ராவலுக்காக நான் வச்சிருக்கிறது தானே ஒழிய ஐ வில் ஸ்டில் ஃபிகர் அவுட் ஹூஸ் த கில்லர் ஆஸ் ஐ கெட் க்ளோசர் டு இட். ரைட்டிங்லேயே ஓகே. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 6th எபிசோடு வர்ற வரைக்கும் எனக்கே கில்லர் யாருன்னு தெரியாது. ஓகே. ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்தீங்களோ அந்த பார்த்துட்டு வந்த விஷயத்தில் நானே வந்துட்டு அவனை சுற்றி எந்த ஒரு ஸ்பெஷலாக ஹைலைட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்துட்டு அவனுடைய பிஹேவியரில் வந்துட்டு எங்கேயோ சஸ்பிஷன் வர்ற மாதிரியோ எதுவுமே நான் எழுதவே இல்லை. ஏன்னா எனக்கே யார் கில்லர்ன்றது 6th எபிசோடு வரைக்கும் தெரியாது. ஓகே. நான் வந்துட்டு ஒரு நடந்திருக்கு. ஆமாம், ஓவரால் சினாப்சிஸ்க்காக ஒரு விஷயத்த வந்துட்டு இவனை வந்துட்டு கில்லரா ஒரு வேக ஐடியாவா இப்படி வச்சுக்கலாம். அண்ட் அந்த ரீசன் அண்ட் காரண காரியங்கள் வந்துட்டு அந்த நேரத்தில் ஃபிகர் அவுட் பண்ணிக்கலான்ட்டு க்ளோசர் டு இட் அந்த கில்லரை மாற்றிட்டேன். ஓகே. ஸோ அந்த கில்லர் வேணாம் அப்படின்றது. இப்போ புஷ்கர் காயத்ரிக்கிட்டையும் ஆக்சுவலாக வந்து சினாப்சிஸ் கொடுக்கும்போது வந்துட்டு இதுதான் கில்லர்னு சொல்லி ஒரு சினாப்சிஸ் ஐடியா ஒன்று கொடுத்துட்டேன். ஓகே. அண்ட் அரௌண்ட் 6th எபிசோட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபிகர்ட் அவுட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த கில்லர், இவங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா அது பக்கத்தில் வந்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அது வரைக்கும் டெவலப் பண்ண கேரக்டர்ஸில் ஹூ இஸ் த லீஸ்ட் சஸ்பிஷியஸ் இது கேரக்டர் தட் ஐ ஹவ் டெவலப்ட் அண்ட் அவனை வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த ரீசனுக்குள்ளே வந்துட்டு ஐ கேன் என்ன சொல்லி இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு தாட் உட்காந்துருச்சு. உட்காந்த உடனே சரி ஓகே இவனை வந்து கில்லர்னு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், பட் ஆனால் இவங்களுக்கு நான் சொல்ல போகிறது இல்லை. ஸோ எழுதி கொடுக்கும்போது அவங்கள அதை சர்ப்ரைஸ் பண்ணுதா பார்ப்போம்
அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 8th எபிசோட் டெலிவர் பண்ணுறேன். அவங்க வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன அந்த கில்லர் சினாப்சிஸில் படிச்சது தான் கில்லராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சு என்னது இது அந்த மாதிரி அப்படி ஷாக் ஆகிட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ அப்போ நான் வந்துட்டு ஓகே இது ஒர்க் ஆகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுலையுமே நீங்கள் வந்துட்டு இது இப்படி மாறப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கவே இல்லை. யூஆர் ரூட்டிங் ஃபார் சம்படி எல்ஸ். ஸோ ஃபைனலில் வந்துட்டு அது சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுன்னா அதே இதை வந்துட்டு பேட்டர்னை வந்துட்டு சீசன் 2க்கும் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். சீசன் 2ல் இனிஷியல் வச்சிருந்த கிளைமேக்ஸ் நான் அப்ரோச் பண்ணி போனது வேற. அதுக்கப்புறமா எண்டில் வந்துட்டு நான் அதை மாற்றினது வந்துட்டு டோட்டலாக இட் ஒர்க் ஃபார் தி பெட்டர். என்ன ஒரே ஒரு சேலஞ்ச்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணும்போது முன்னாடிலேருந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு வந்த சீன்ஸ் ஷுட் ஆக்சுவலி ஃபிட் இன். எஸ். சில நேரத்தில் அது உட்காரல அப்படின்னா திருப்பி போய் ரீரைட் பண்ணுறது வந்துட்டு இஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் காஸ்ட்லி அஃபேர். பட் ஓவரால் அந்த பேர்ட்ஸ் ஐ வியூவில் ஐ வாஸ் ஏபிள் டு சீ திங்ஸ் கிளியர்லி அண்ட் நானே என்னை இப்படி சீட் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே போயிட்டு இருந்தனால அது ஒரு மாதிரி கரெக்டாக உட்காந்துருச்சு, லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் இஸ் ஒரு பிக் ரீசன் ஒய் ஆடியன்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவனாக இருக்கும்னு ரூட் பண்ண வச்சுட்டே இருந்தது வந்துட்டு அந்த ரைட்டிங்கில் வந்துட்டு அந்தந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டு இப்படி தான் நான் கொண்டு போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேனே ஒழிய எண்டு இதை வந்துட்டு ஐ ஹட் கெப்ட் இட் ஹிடன் ஃப்ரம் மை செல்ஃப். அண்ட் 1க்கும் 2க்கும் அந்த வச்ச கனெக்ட் எப்படி சார்? அது என்ன சொல்கிறது, ஃபியூச்சர் சீசன்ஸ் இருக்கிற ஒரு பாசிபிலிட்டியோட தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸி அப்ரோச் பண்ண போகிறோன்றது சீசன் 1 எழுதும் போதே அமேசானோடைய ரிக்வயர்மெண்ட். ஓகே. வி வர் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ அதனால காமன் டைட்டிலாக வதந்தி அப்படிங்கிறத ஒரு காமன் டைட்டிலாக வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்துட்டு வதந்தி பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதனால வந்துட்டு சீசன் 2ல் இதே வதந்தி வேர்ல்டுக்குள்ளே ஐ எம் கோயிங் டு கிரியேட் சம்திங். இன்னொரு ஸ்மால் டவுன், அந்த இன்னொரு ஸ்மால் டவுனில் ஒரு க்ரைம், அந்த க்ரைமுக்கான வந்துட்டு ரீசன்ஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய வதந்திகள் அப்படின்போது அந்த வதந்திக்கும் இந்த வதந்திக்கும் என்ன கனெக்ஷன்? வெறுமன வதந்திங்கிறது மட்டும்தான் கனெக்ஷனா அப்படின்னா இல்லை, கேரக்டர்ஸ்லையும் கொஞ்சம் கனெக்ஷன் கொடுப்போம். அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி இங்கே இவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு எங்கேயோ ஊர்லேருந்து கிளம்பி வந்தவொடனே மாமா கிட்டேயோ இல்லை சித்தப்பா கிட்டேயோ வந்துட்டுல அப்போ அந்த இது நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்துட்டு விஷயம் பேசுவோம்ல, அந்த மாதிரி இது இருக்கட்டும் அப்படிங்கிறத அந்த மோகன்குமார் வந்துட்டு என்ன சார் நீ ப்ராஸ்டியூஷனில் தான் செத்தாங்கன்றது அது படித்தேன், அது வதந்தியா இல்லை என்ன சார் அப்படின்னு அவர் கேட்குறதுல வந்துட்டு எங்கேயோ நமக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அந்த வேர்ல்டுடைய எக்ஸ்டென்ஷன்லேயே நான் வேறு விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய இடங்கள்ல பண்ணல, பட் அந்த சின்ன ஈஸ்டர் எக்ஸ் வந்துட்டு சுவாரஸ்யப்படும். அங்க இன்னொரு இடத்துல வந்து ராமர் வந்து விவேக் ஒன்று சொன்னாரு அப்படின்னு சொல்ற விஷயம். எக்ஸாக்ட்லி. ஒரு பாட்டு போய் சொல்லுங்களேன் அப்படிங்கிறது அவர் மாடுலேஷன்லயே சொன்னாரு வந்து சொல்றது. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எங்கேயோ அதோட கனெக்ட்ல வந்துட்டு டக்குன்னு சர்ப்ரைஸ் பண்ணும் இல்லையா அவங்கள. ஸோ அதனால தட் வில் பிரிங் தம் ஈவன் மோர் க்ளோசர் டு தி ஹோல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். எனக்கு இது பார்க்குறப்போ வதந்தி 3க்கான ஒரு ஸ்டோரியுமே இதுலேருந்து ஒன்று பில்ட் ஆகுதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணிடுச்சு சார். யோசிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நார்த் இந்தியன் ஒருத்தர் இருக்காரு, ஸோ அவரோட ஸ்டோரி அன்க்ளோஸ்டாக இருக்கு இன்னும். ஸோ மேபி 3ஆ வருமா அப்படின்னு. நார்த் இந்தியனை பற்றி இல்லை, ஏன்னா நார்த் இந்தியன் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெட் இயரிங் அண்ட் அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு சில விஷயங்கள் தப்பாக போகிறது, டோட்டலாக கேஸே டீரெயில் பண்ணி விடுறது, தட் இஸ் வெரி காமன். நம்ம வந்துட்டு படம் பார்க்கும்போது மட்டும்தான் நூல் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்போ வந்துட்டு கூகுள் மேப்பில் வந்துட்டு ரூட்டு போட்டோம்னா அது பாட்டுக்கு நேராக கொண்டு போய் டெஸ்டினேஷனை காமிக்கிற மாதிரி வந்துட்டு வி நீட் டு அப்ரோச் தி கில்லர் அப்படிங்கிறது வந்துட்டு ரியல் லைஃப்பில் மட்டும் தான் நம்ம அப்படி யோசிக்க முடியுமே ஒழிய, ரியல் லைஃப்பில் மட்டும் தான் யோசிக்க முடியுமே ஒழிய, நமக்கு ரியல் லைஃப்பில் வந்துட்டு இட் கேன் டேக் யூ த்ரூ ஒரு பயங்கரமான ஒரு டீட்டோர். எங்கேயோ போய் ஏதோ போய் நீங்கள் வந்துட்டு நுங்கம்பாக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க, அவன் ஐநாவரத்தில் இருக்கிறான் அப்படின்னா உங்களை அது வந்துட்டு இது வரைக்கும் கூட்டு போய் தாம்பரம், குடுவாஞ்சேரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் சுற்றி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஐநாவரத்தில் கொண்டு வந்து லேண்ட் பண்ணும். அதுதான் வந்து நடக்கிற விஷயம். ஸோ அதனால தட் தலையை சுற்றுற மாதிரி எங்கேயோ போச்சு அப்படிங்கிறது வந்துட்டு தட் இஸ் வெரி மச் பாசிபிள் இன் ரியல் கேஸ் இன்வெஸ்டிகேஷன். ஓகே. அண்ட் ஏதோ ஒரு டிஎன்ஏ ஒரு இடத்துல கிடைக்குது, அந்த டிஎன்ஏக்கும் இதுக்கும் கனெக்டடாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் அங்கே தான் யோசிக்கும். ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணது தான் அந்த இது அந்த அண்ட் அதே நேரத்தில் அது ஒரு நல்ல ரெட்டியரிங்காகவும் மாறிடுச்சு. ஸோ அதனால அந்த நார்த் இந்தியன் இது வந்துட்டு சீசன் 3க்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் தேர் இஸ் ஒரு பிகர் தாட் ஆஃப் ஹவு டு லைக் கனெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ த வே இட் இஸ் ஷேப்பிங் ஒன்ஸ் அகெயின் அது எழுதுகிற ப்ராசஸே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச். அதுதான் சார், நம்ம அது எழுதுகிறப்போ இப்படி ஒன்று வச்சு இப்படி ஒன்று ஹியூமன் எரர் அந்த கான்செப்ட் வச்சு எப்படி ஹியூமன் எரர் ஆகலாம் அப்படின்ற வச்சு எழுதுனீங்களா?
அந்த ஹியூமன் எரர் தோஸ் திங்ஸ் வந்துட்டு நம்ம டெஸ்டினேஷன் கரெக்டாக லாக் பண்ணிடுவோம். இது போய் இங்கே வந்துட்டு இப்படி நான் ஒரு கிளிஃப் ஹேங்கர் டர்ன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு தோஸ் ஆர் லைக் பிக்கர் பிளாட் ட்விஸ்ட் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிறது அந்த ரெட் இயரிங்ஸ்லாம். ஸோ அது ரொம்ப இன்ஃபன்சி ஸ்டேஜில் இருந்தே இருந்தது. இப்படியா வந்துட்டு இந்த ட்ராக் போய் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளிப் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது. மூசாராசன் வந்து எப்படி சார் வந்து இது ஹியூமன் எரர்ன்றதை கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் நீங்கள் எப்படி சார் பிளான் பண்ணீங்க? ஏன்னா இது ஒன்று நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ரைட்டரா, அது ஆடியன்ஸ் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றப்போ அந்த மெயின் கேரக்டர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அது ஃப்ளாஷ் கட்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு ஹியூமர் எரர் அப்படின்னு யோசிச்சு கொண்டு வந்தீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆயிருந்துச்சா, அதை எப்படி கொண்டு வரலான்றது? ஒன்றும் இல்லை, இவர் வந்துட்டு ஆர்கிமெடிஸ் வந்துட்டு அந்த இது பாத்டப்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் சடனாக ஹீ ஹேட் தட் அந்த யுரேகா மூமெண்ட். ஓகேயா? ஸோ டப்புன்னு அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, இட் இஸ் சம்திங் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் ரியல் லைஃப். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்போம், ரொம்ப நாள் அதுக்கு கொஸ்டின் இருக்கும். அது டக்குன்னு ஒரு செகண்ட்ல வந்துட்டு ஃபிளாஷ் ஆகும், ஏய் இது அதுக்கு ஆன்சரா இருக்குமே அப்படின்னு அந்த யுரேகா மொமெண்ட்ல. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்போ ஒரு பெரிய கான்வர்சேஷன் வச்சு இவர் வந்துட்டு ஒரு டேர்மை வந்து ஜஸ்ட் லைக் த த்ரோ பண்ணி அவரை ப்ரெசென்ட் பண்றதுக்காக டாக்டர் தனபால் வந்து பேசிட்டு போயிடுவாரு. ஆனா இவர் பாத்ரூம்ல போய் நின்றுட்டு இருக்கும்போது ஹீ லாவ் தட் எபிஃபனி. ஓ அப்போ இதுவும் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் கனெக்ட் பண்ற எபிஃபனி வந்துட்டு தட் இஸ் சம்திங் தட் when you are really deeply thinkingல ஆல்மோஸ்ட் எனக்கு சீன்ஸ் எழுதும் போதெல்லாமே அப்படிதான் நடக்கிறது. ஓகே, இந்த சீனை எப்படி நான் கிராக் பண்ண போறேன், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன்ட்டு ரொம்ப நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஒரு நாள் ஒரு ஃபிளாஷ், ஏதோ ஒரு தாட் வர்றது, அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்றது தான் வந்துட்டு நமக்கு அந்த சீனா கன்வெர்ட் ஆகி உட்காந்துருது. அந்த பர்டிகுலர் பிரிட்ஜ் பிட்வீன் த ஸ்டோரி வந்துட்டு லேண்ட் ஆயிடுறது. ஸோ அதே விஷயத்தை தான் வந்துட்டு மூசாராசாக்கும் நான் வந்து கேரக்டராகவே திஸ் வில் பி எபிஃபனி ஃபார் ஹிம் அப்படின்ட்டு. ஸோ இட் ஜஸ்ட் ஒர்க் லைக் தட். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சீனுக்கு கடந்து போக முடியாமல் இருந்து அந்த மாதிரி சீன் ஏதாச்சும் இருக்கா சார்? த்ரூ அவுட் அப்படி தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அதான் சொல்லுங்க, ஒரு 1.5 வருஷம் உட்காந்து எழுதுனேன் இந்த கதையை. ஸோ 1.5 வருஷங்கிறது ஒரு 3 monthsல என்டையர் இது சினாப்சிஸ் ஃபார் 8 எபிசோட்ஸ் வந்து லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் எவ்ரி எபிசோடு எடுத்து அதுக்கு ஒரு 1.5 மாதம் டீட்டெயில்டாக டயலாக் எழுதி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆயிடுச்சுது. ஸோ 8 எபிசோட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 8.5 to 12 months அந்த மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ ஈச் சீன் வர்றதுக்கு நம்ம அந்த பீரியட் வெயிட் பண்ணி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அப்படியே கடந்து வந்துட்டே இருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எம்டி பேஜாக கண்ணுக்கு தெரியுற விஷயம் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஒரு சீனை எழுதுறேன், அந்த சீன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நமக்கு தெரியாது, பட் அதை எழுதிடுவோம். ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆச்சுது, நான் எழுதிட்டேன்னு எழுதிடுவோம். அப்படியே 2, 3, 4, 5 அப்புறமா சடனாக ஒரு ரீடிங் கொடுத்து பார்க்கும்போது இந்த தாட் எப்படி வந்து விழுந்துச்சு தெரியலையே அந்த மாதிரி நமக்கு இருக்கும். பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் ஆகி ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது லாக் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு என்டையர் ஓவர்வியூ ஆஃப் த எபிசோடும் கிடச்சிரும். அதில் எங்கே தப்பாக இருக்குது எந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக பாப் அவுட் ஆகி நிற்கும். அப்போ அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம மாற்றிட்டு வில் பி ஏபிள் டு கோ ஃபார்வர்ட். பட் நம்ம ஒவ்வொன்றையும் ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன்னோம்னா வி வில் நெவர் கெட் எனிவேர். ஓகே, ஸோ அதனால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் மொமெண்ட், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், கீப் ரைட்டிங், அண்ட் தென் ஒன்ஸ் யூ லாக்ட் இட் திரும்பி பார்க்கும்போது இட் வில் மேக் திங்ஸ் ஈஸி ஃபார் யூ. இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, மூசாராசனும் அதுக்கப்புறம் ராமரும் ஒரு முக்கியமான சீன் பேசிகிட்டு இருப்பாங்க. லைக் வந்து பொய் வந்து காட்டு செடி மாதிரி, அதுக்கப்புறம் உண்மை வந்து மண்ணுக்குள்ளே இருக்க டைமண்ட் மாதிரி அப்படின்னு சொல்கிற சீன் பார்த்தீங்கன்னா சில்லவுட்டில் இருக்கும். ஃபேஸ் 2 பேர் ஃபேஸும் கிளியராக தெரியாது. அந்த விஷயம் மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த சீரியஸ்க்கே வந்து அதுதான் வந்து ஒரு கருமாக இருக்கும். ஸோ அந்த சீன் அப்படி பிளான் பண்ணதுக்கான காரணம் சார்? எனக்கு வந்துட்டு அது அவங்க என்ன டைமில் பேசுகிறாங்கன்றது வந்துட்டு வாஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் சீயிங் தம், என்ன சொல்கிறது, க்ளோசர். அந்த அவர் ஃபேஸை க்ளோஸாக பார்க்குறது வந்துட்டு அதை நம்ம ரெகுலராக பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அந்த சீன் வந்துட்டு எப்படின்னா மார்ச்சரிக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்து ஒரு பயங்கர மனக்குழப்பம், வீட்டில் வேற அந்த தஸ்பி மணிலாம் வேற விழுந்து கிடக்குதுன்னு அதை எடுத்து பார்க்கும்போது இன்னுமே பயங்கரமாக மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. உடனே ராமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அப்போது அதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஏர்லி மார்னிங் அந்த வந்துட்டு அந்த டான் அந்த டைமில் வந்துட்டு ஐ எம் கோயிங் டு ஷூட் இட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுதான் எனக்கு வந்துட்டு மெயின் மூடு. அந்த மூடில் இந்த விஷயத்தை அவர் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். ஸோ அதனால கேப்சரிங் இட் அட் தட் பர்டிகுலர் மோமெண்ட். பட் ஷூட் பண்ணது ஈவினிங்.
ஓகே. நாங்க அதாவது மார்னிங் அத்தனை மணிக்கு வந்துட்டு இத டீம் புரியுது, அசெம்பிள் புரியுது. பண்றதோ, இல்ல வந்து அந்த யாஹ்! பர்ட்டிகுலர் இது. அதே நேரத்துல ஈவினிங்லயுமே தி விண்டோ ஆஃப் டைம் வி ஹேட் வாஸ் எக்ஸாக்ட்லி 5 to 10 மினிட்ஸ். ஓகே. ஸோ அந்த 5 to 10 மினிட்ஸ்ல நான் வந்துட்டு அந்த என்டையர் சீனை கேப்சர் பண்ணேன். பட் எனக்கு என்னமோ இப்பவும் வந்துட்டு மோர் தென் சீயிங் தேர் ஃபேஸ், அது என்ன மொமெண்ட்ல எந்த டைம் ஆஃப் த டேல வந்துட்டு அது நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? அந்த இதுல தான் வந்துட்டு ஏதோ ஒரு இன்னும் ஒரு டீப்பர் அவருடைய பெயின் இது கம்யூனிகேட் ஆகுது. தூங்க முடியாம காலங்காத்தால அத்தனை மணிக்கு ஒருத்தர கூப்பிட்டு வாசல்ல உட்காந்துட்டு ஒரு டீய கையில வச்சுக்கிட்டு, மனசு என்னமோ சஞ்சலமா இருக்குது. பொய் வந்துட்டு காட்டு செடி மாரி அப்படின்னு அவர் சொல்றது வந்துட்டு இட் ஹஸ் மோர் இம்பாக்ட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சூப்பர். அண்ட் அந்த முஸ்லீம் டேர்ம்ஸ்மே வந்து ஒரு முஸ்லீம்ன்றத வந்து நீங்க திணிக்காம அவங்க வீட்ல பேசுற டேர்ம்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நெறைய படங்கள்ல பார்த்ததில்ல. முஸ்லீம்ஸ்னா வந்து லைக் ஒண்ணு போட்டிருப்பாங்க, இங்க ஒண்ணு இருக்கும் அப்படின்ற தாயத்து ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதோட முடிச்சிருவாங்க. இன்னைக்கு அவங்க பேசுற விஷயங்கள் நெறைய டேர்ம்ஸ், முஸ்லீம் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து புதுசா இருந்துச்சு. எனக்குமே ஆக்சுவலா வந்துட்டு அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எழுதும்போது இது நல்லா இருக்கே, அழகா இருக்கே, வந்துட்டு சேர்ல உட்காந்து தொழுகை பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாய்க்கும் சேய்க்கும் பர்க்கத் தான் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்ல அவங்கள கூப்பிட்டு ஒரு ஃபாத்திகா ஓதிரு அந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும். தோஸ் வேர்ட்ஸ் வேர் லைக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வந்துட்டு அங்க வந்துட்டு பாங்கு சத்தம் காதுல கேட்கிற தூரத்துல தான் வந்துட்டு குத்துப்பா பள்ளி இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டுல இது கேட்கறதுக்கு இன்னுமே மோர் ஆத்தென்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் என்னுடைய டைலாக் கோச் மீரான் மைதீன் சார், அவர் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் முஸ்லிம். ஸோ அதனால கேட்டு இது எப்படி இருக்கு, இது எப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷனலாக சீனை எழுதிட்டு அதை வந்து ஆத்தென்டிக்கா உங்களுடைய தன்மையில வந்து எப்படி சொல்றது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி மாத்தினது. அதை நிறைய பேர் ஆக்சுவலா நோட் பண்ணியும் வேற சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நாங்க பார்க்கலன்ட்டு. மெயினான இது என்னன்னா, நான் இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டா ப்ரெசென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிட் ட்ரை இட். அது போற போக்குல அவங்களும் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரியான ஒரு இதாக தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி அப்படி லவுடா சொல்லணும்னு நினைக்காதது ஹஸ் மேட் இட் ஈவன் மோர் லவுடர்னு நினைக்கிறேன். அண்ட் மூசா ராசன் ஃபேஸ் பண்ற கேஸ் ஸ்டார்டிங்ல அந்த தாடிக்காக அது வந்து நடந்திருக்கா நிஜமாவே இங்கே? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு மதுரை ஹைகோர்ட்ல தான் வந்துட்டு அப்படி ஒரு கேஸ் ஒன்று வந்தது. வந்து ஹி ஒன் த கேஸ் ஆல்சோ. ஸோ அதுவும் அப்படி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல படிச்சப்போ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ரொம்ப ரெகுலரா மாலை போட்டிருக்காங்க, அதனால தாடி வச்சிருக்காங்கிறது மாதிரி ஒன்று வச்சோம்னா அங்கேயே அந்த சுவாரஸ்யம் போயிடுச்சு. இது சம்திங் தட் நோபடி ஹஸ் கம் அக்ராஸ். 1957ல தேர் இஸ் an act which says like Sikhs and Muslims வந்துட்டு while they are in duty they can actually have a beard அப்படிங்கிற ஒரு ஆக்ட் ஒன்று ப்ராப்பராகவே இருக்குது. ஸோ அந்த கிளைம்ல வந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு அப்படின்னோடனே அப்போ இந்த எலிமெண்ட்டை தூக்கி நம்ம வச்சுக்குவோம். எனக்கு வந்து ஒரு எபிசோட் முடிகிறப்பவும் வந்து அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து செமையாக மெயின்டைன் பண்ணுறீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் வந்து மூசா ராசன்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதே விஷயத்த தான் வந்து அனகாட்டியும் சொல்கிறாங்க. அப்போ ஹைப்பாக இருக்குது. அங்கே வந்து நீங்கள் அங்கேயே காட்டியிருக்கலாம், அங்கேயே காட்டி அந்த விஷயத்த முடிச்சிருக்கலாம். நீங்கள் அந்த அனகாட்டு எஸ்பிகிட்ட கொண்டு போய் நைட் நேரத்தில் கால் பண்ணி பேசி அங்கே ஒரு இடத்த பிரேக் பண்ணுறீங்க. அந்த விஷயங்கள் எப்படி சார் பிளான் பண்ணுறீங்க? அது இங்கேயே சொல்லியிருந்தாலுமே வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருந்திருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து சும்மா ஆக்ஷன்ஸ் மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த வாய்ஸோட ஒன்று சொல்கிறப்போ அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் டீசிங் தானே. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு விஷயத்த வந்துட்டுல ஜென்ரலாக சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, அது நான் வந்து ஈவன் சீன்ஸ்க்கும் யோசிக்கிறேன். எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு they'll say it should be like a girl's skirt. ஓகேயா, லாங் enough to cover the subject, short enough to arouse interest. ஸோ அந்த மாதிரி அதோடைய டியூரேஷன் லெங்த் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா போயிடக்கூடாது, அன்இன்ட்ரெஸ்டிங்கா. அதே நேரத்துல அது வந்துட்டு நம்மளுடைய அந்த டீஸ் பண்ணி நம்மளை வந்து என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ற அந்த அளவுக்கு அது இதா இருக்கணும். ஸோ இங்க இவங்க ஏதோ ஒரு டிராமாட்டிக்கா ஒரு விஷயம், நான் ஸ்ட்ரெயிட்டா அவர் வந்தாரு இவர் வந்தாரு பேசுனா தென் அப்படி நார்மல் எக்ஸ்போசிஷன்ல ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கணும்னா இவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு கூடவே ஃபங்க்ஷனலாவும் வந்துட்டு ஷீ இஸ் வெயிட்டிங் டே டு நோ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவர்கிட்ட இங்க விஷயத்த சொல்லி இதை புரிய வைக்கிறது வந்துட்டு பெரிய ஹையா, அப்படி இல்லை அங்க எஸ்பி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது பெரிய ஹையா அப்படின்னா ஆப்வியஸா இவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அதை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது செகண்ட் டைம் நான் அதே ப்ரெசென்ட் பண்ணேன்னா ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்போ இவர்கிட்ட சொல்றதை நான் வித்ஹோல்ட் பண்ணும்போது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க ஏதோ பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்களே அந்த தன்மையில அவன் இருப்பான்.
எஸ்பி கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லும்போது தான் அவனும் ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணுறான். ஓ ஷிட், ஓகே. அப்போ இப்படி ஒரு விஷயமா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுல இமீடியட்டாக அந்த ஒரு ஹை ஒன்று கிடைக்கிறது. நைஸ். ஸோ தட்ஸ் அதே மாதிரி தான் டிராயிங்கும் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க உடனே காட்ட மாட்டீங்க. அது என்ன டிராயிங் யாரு அப்படின்னு தெரியாது. வச்சிட்டு இருக்கப்போ சைடுல ஒரு சின்ன டயலாக் மட்டும் இருக்கு. இது பார்க்க தமிழ் ஃபேஸ் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. So, ஆமா, அதுதான் அவர் கொண்டு வந்து அந்த இதை அங்க பின் பண்ணி வைக்கும்போது பர்பஸா நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். yeah, உனக்கு நான் you're முகத்தை holding. காமிக்க மாட்டேன், ஆ. அந்த முகத்தை வந்துட்டு நான் மறைச்சு வச்சிருப்பேன் அப்படின்னா அவர் பேசுற விஷயத்தெல்லாம் கேட்குறோம். ம். ஆனா பேக் ஆஃப் அவர் மைண்ட் வந்துட்டு அது என்ன அது என்ன ஆ. அது கிட்டத்தட்ட ஹிச்காக்கியன் ஸ்டைல்ல வந்துட்டுல ம். நான் வந்துட்டு பாம்பை அந்த இடத்துல வச்சுட்டு அது எப்போ வெடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிட்டு கேரக்டருக்கு ரிவீல் பண்ணாம ம், ம், ம். ப்ளே பண்ணும்போது ஒரு டென்ஷன் ஒன்று பில்ட் ஆகும்ல, அதே மாதிரியே தான் இது வந்துட்டு தேர் ஷுட் பி ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் அப்ரோச் இன் ஈச் அண்ட் எவ்ரி சீன். ஸோ இதில் வந்துட்டு ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உன் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணினேன், ஆ. ஆனால் அது என்னன்னு காமிக்கல, இப்போ நான் வேற மேட்டரை பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று இதுலேயும் புது செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ம். ஐ எம் எங்கேஜ் இன் திஸ், ம். பட் எனக்கு வந்து டபுள் தபாக்கா மாதிரி வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெயிட்டிங்கில் இருக்கிறது இருக்குல்ல, தட் பில்ட்ஸ் தட் கியூரியாசிட்டி ஃபார் தம். அதை எவ்வளோ தூரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தட் என்கேஜ்மெண்ட். இது வந்து ரொம்ப கான்சியஸாக யாருக்கும் வந்துட்டுல இப்படி பண்ணியிருக்காங்க பாரு அதனால நான் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறேன் அப்படி இல்ல தோணல. கேஷுவலா தான் இருக்கு. கேஷுவலாக தான் இருக்கும். ஆ. ஆனால் அது கேஷுவலாக இருக்கிறதுலேயே அவன் அறியாமலே சைக்கலாஜிக்கலாக அந்த உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ வதந்தி செமையா போய்கிட்டு இருக்கு. வதந்தி சீசன் 2 1 செமையா போச்சு, 2வும் சூப்பரா போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும். எனக்கு என்ன கியூரியஸ்னா வதந்தி 1 நம்மளுடைய விவேக் சாரும் வதந்தி 2ல இருக்கக்கூடிய வந்து மூசா ராசனும், அதாவது எஸ்ஜே சூர்யா சாரும் சசி சாரும் சேர்ந்து வதந்தி 3ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? வந்து நடந்தா எப்படி இருக்கும்? ஆசைப்படுங்க, நானும் ஆசைப்படுறேன். சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அதனால லெட்ஸ் கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நீங்க தொடர்ந்து படங்கள் பண்ணுங்க சார். ஏன்னா வந்து நீங்க ஆகட்டும், டிகே சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரி செம ஃபிலிம் மேக்கர்ஸ், பெரிய பெரிய கேப் கொடுக்குறீங்க. எனக்கு புரியுது இதனால தான் இந்த மாதிரி ஒரு இன்டெப்த் ரைட்டிங்னால தான் அந்த கேப் எழுதுன்னு. பட் இருந்தாலும் கொஞ்சம் அதாவது என்னன்னா பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நல்ல படம் கொடுத்து அதை சக்ஸஸ் ஆக்குறது மட்டும் இல்லை. இதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஐ எம் கம்ப்ளீட்லி கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் டு டூ திஸ்ன்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஓகே அதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டிலே இந்த இதெல்லாமே வந்துட்டு கேப்ஸ் எல்லாமே வந்துட்டு பிகாஸ் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு ஹை, இட் இஸ் நாட் அபவுட் த மணி அட் ஆல். வந்துட்டு அஃப்கோர்ஸ் அடுத்தடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா காசு வரதான் செய்யும். Yes. பட் ஆனால் எங்கேயோ ஐ பர்சனலி ஃபீல் நாங்கள் எல்லாரும் வந்துட்டு ஸ்டில் வி ஆர் கனெக்டட் டு அந்த காலேஜ் முடிச்சு வரும்போது ஒய் ஐ வாண்டட் டு சூஸ் திஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒன்று மைண்டில் இருந்தது இல்லையா. அது வந்துட்டு ஃபார் த பேஷன் ஆஃப் இட். அது ஒரு ரைட்டிங்கில் ஒரு ஹை இருக்குது. எனக்கு 9 to 5 ஜாப் பண்ண முடியாது. அண்ட் வென் ஐ எம் ரைட்டிங் சம்திங் ஐ வில் immerse myself into that particular world. I will literally dwell in that particular world. And அந்த வேர்ல்டு வந்து நமக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்மளால டுவெல் பண்ண முடியும் அந்த வேர்ல்டு. ஒரு பிடிக்காத ஒரு ஸ்பேஸுக்குள்ளே வந்துட்டு யூ கேனாட் ட்ராவல் ஃபார் டூ லாங். ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க நமக்கு பிடிக்கல இதுன்னா என்னைக்கு எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வரலாம். ஈவன் ஒரு மீட்டிங்னா கூட அந்த மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம்னா செட் ஆகலை எதிரில் உட்காந்து பேசுகிற ஆளோட அப்படின்னா எப்போ இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பலாம் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்டோரினா அந்த ஸ்டோரி வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ், இது எல்லாமே நமக்கு பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ளே போய் அதை என்ஜாய் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனால ஆல்மோஸ்ட் அந்த டிலே, அந்த கேப், அது எல்லாமே அமைஞ்சிருது. பட் அதை தாண்டி அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஸ்டில் வி வாண்ட் டு ஸ்டிக் ஆன் டு லைக் என்ன சொல்கிறது, டூயிங் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட் தட் வி தரோலி என்ஜாய். சூப்பர் சார். பாக்கெட் நாவல் ரைட்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு இது பார்த்த உடனே ஒர்க்ஸ்லாம் கொலைகாரன், லீலை அதுலேருந்தே ஃபாலோ பண்ணிருக்கேன். ரொம்ப பிடிக்கும். பாக்கெட் நாவல் எந்த மாதிரி இருக்கும் சார்? எந்த மாதிரி ஏன்னா அதான் எந்த மாதிரி இருக்குன்னு கூட இப்போ சொல்ல மாட்டேன், அவங்க ஆரம்பிக்கட்டும். பட் ஆனால் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு எக்ஸைட் அ லாட் ஆஃப் பீப்புள். லைக் வந்துட்டு ப்ராப்பர் குமாரராஜா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஆர் அதை தாண்டி மற்ற இன்னும் வைடர் ஆடியன்ஸ் அவங்களா இருக்கட்டும், எல்லாரையுமே வந்துட்டு இட் இஸ் தரோலி கோயிங் டு என்ன சொல்கிறது, எக்ஸைட் தம் ஆல். ஸோ அண்ட் விஜய் சேதுபதி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் காஸ்டிங், இது இல்லை மாளவிகா, ராஜ்பி ஷெட்டி அண்ட் மற்றவங்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு அந்த ஆரம்பத்தில் எனக்குமே மைண்டில் வந்து விஜய் சேதுபதி ஸ்ட்ராங்காக இருந்தார். பட் குமார் வந்துட்டு யார்
பிக்கப் பண்றாரு என்ன ஏதுன்றதுல ஃபைனலா when he landed on விஜய் சேதுபதி I was so அப்பா. happy. அண்ட் மிச்ச ஒவ்வொருத்தர் கேரக்டர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணதை வந்துட்டு பார்த்த உடனே இவங்கெல்லாம் they are going to come into அப்படியே ஒரு ரியல் அந்த கேரக்டருடைய அந்த ஒரு இதை வந்துட்டு வரப்போறாங்க அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் ஆல்சோ கியூரியஸ்லி வெயிட்டிங். புஷ்கர் காயத்ரி அவங்க எப்போ சார் பண்ண போகிறாங்க? ரொம்ப வெயிட்டிங் சார் அவங்களும். அதுதான் நான் அது சொன்ன மாதிரியே வந்துட்டு they are working on something huge. ஓகே, சம்திங் ஒர்க்கிங் ஆன் சம்திங் ஹியூஜ். அதாவது அந்த டைமில் ஓரம்போன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரெகுலராக போயிட்டு இருக்கிற ஃபிலிம் மேக்கிங்லேருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்று பண்ணாங்க. வாக் வாட்டர் கட்டிங்கும் அதே மாதிரி தான். நாங்கள் வந்துட்டு எல்லாம் ரெகுலராக பண்ணுறதுக்கு 10 பேர் இருக்காங்க, நாங்கள் எதுக்கு அதே பண்ணணும் அப்படின்னு. அப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா விக்ரம் வேதான்னு ஒரு விஷயம் பண்ணும்போது விக்ரம் வேதாவுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்கிரிப்டையும் கமர்ஷியல் ஸ்கிரிப்டையும் ஒன்றா வந்து பிளெண்ட் பண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல பயங்கர ஒரு இதாக இருந்தது. அது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி மாறிச்சுது. அதுலேருந்து தே வாண்ட் டு புஷ் தெம் செல்ஃப் டு. அதே மாதிரி வெப் சீரிஸ் ஸ்பேஸுக்குள்ளேயும் சுழல் வாஸ் தி ஃபர்ஸ்ட் இது தட் வாஸ் லைக் செட்டிங் ஒரு பெஞ்ச் மார்க் as far as தமிழ் வெப் சீரிஸ் இஸ் கன்சர்ன்ட். ஸோ தே ஹவ் பீன் லைக் ஒரு நல்ல ஒரு டைம் லைனில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு why we are doing it and what we will like என்ன சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு பாத் சேஞ்ச் வந்து we will do from our work அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெப் ஸ்பேஸ் அஃப்கோர்ஸ் அவங்கள வந்துட்டு ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வால் வாட்சஸை வந்துட்டு ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்துட்டு வால் வாட்சஸ்லேருந்து ஒன்று வருதுன்னா ஐ கேன் கான்ஃபிடென்ட்டாக வெயிட் நான் என்ன சொல்கிறது வாட்ச் இட் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ அதையும் விட பெரிய ஒரு விஷயத்த வந்துட்டு தே ஆர் ட்ரைங் டு ஹிட் இட். ஸோ அது நடக்க ஆரம்பிச்சதுன்னா தே வில் ஹிட் இட் அவுட் ஆஃப் த பார்க் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் ஹியூஜ் இஸ் ப்ரூவிங். அடுத்து சீக்கிரம் என்ன சார் அடுத்து ஐம் கோயிங் அவுட் வித் ஃபீச்சர் ஃபிலிம். ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு இது ஆல்மோஸ்ட் ஸ்டோரி இஸ் டன் அண்ட் ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட். இதுக்கு முன்னாடி டச் பண்ணாத ஒரு ஜான்ரால ஐ எம் டச்சிங் சம்திங் அண்ட் தென் ஐம் கோயிங் டு டூ இட். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த 2 இது ராம்காம் த்ரில்லர் இந்த 2ம் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னும் போது அது வந்து அவங்கள வந்து இன்னுமே வந்து எக்ஸைட் பண்ணும். அண்ட் அந்த பர்டிகுலர் ஜான்ராவுடைய ஒரு ஆத்தென்டிசிட்டியோட ஐ ஷுட் பி ஏபிள் டு அப்ரோச் இட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இட் இஸ் எக்ஸைட்டிங் மீ இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நமக்கு அந்த கரெக்டான எக்ஸைட்மெண்ட் இருந்து அதை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டோம்னா த ரெஸ்ட் இஸ் ஆல் லைக் வந்துட்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பிடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறது அது மட்டும்தான். சார் வந்தி 2 பார்த்துட்டு வந்த ரெஸ்பான்ஸில் உங்களுக்கு இப்போயும் அந்த க்ளோஸ் டு வாட் நிறைய மெசேஜஸ் வந்து விழுந்துட்டே இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எங்களுக்கும் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்குது. இத்தனை பேர் சொல்கிறாங்க, எங்கெங்க எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நாங்கள் எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் மோடுக்குள்ளே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மெசேஜ் இதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி முருகதாஸ் சார் கால் பண்ணாரு. என்ன இது நாங்கெல்லாம் வந்துட்டு வேலையே பண்ணக்கூடாதா, வந்துட்டு டிவியை விட்டு எந்திரிக்கவே கூடாதா, காலையில் 8 மணிக்கு போட்டு பார்க்க ஆரம்பித்தேன், அப்படியே கண்டினியூஸாக உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. எனக்கு அது பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடாக தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு. அதே மாதிரியே வந்துட்டு சசி சாருக்கும் வந்துட்டு அவருடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஸோ நைட்டு ஒரு கால் அடிப்பார். கால் அடித்து ஆண்ட்ரூ இவர் கால் பண்ணார், இப்படி இப்படி இருந்தது இப்படி சொன்னாங்க. ஒரு படம் ஹிட்டுனாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வர்ற காலை வச்சே நம்ம கணிச்சிடலாம் இது ஹிட்டா இல்லையான்ட்டு. 30 படத்துக்கு மேலே பண்ணிட்டேன், எதுக்கு அவங்க கால் பண்ணுறாங்க, எந்த படத்துக்கு கால் பண்ண மாட்டாங்கன்றது தெரியாதா நமக்கு. ஸோ அதனால இது வந்துட்டு எங்கெங்கெந்தெல்லாமோ கால் வந்துட்டு இருக்குது, பெரிய இதாயிடுச்சு. அவன் வந்துட்டு ஆரம்பித்தவங்க யாராலையும் நிப்பாட்ட முடியல, முழுசாக முடிச்சுட்டு தான் வந்துட்டு எந்திரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லேயுமே வந்துட்டு நாங்கள் கிடைக்கிற feedback right from Leelai up till here. I am very happy with every single project that I have done. பட் இதுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கிறது வந்துட்டு இட்ஸ் மேக்கிங் மீ மோர் ஹாப்பி. சூப்பர் சார், டச் வுட் அது அப்படியே கண்டினியூ ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய விஷயங்கள் வந்து இன்டெப்த்தாக இன்னும் சில விஷயங்கள்னால கேட்க முடியல, ஸ்பாய்லர் கருதி திருப்பி ஒரு நாள் ஃபுல் டீட்டெயில்டாக எபிசோட் பை டீகோட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. மேக்கிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரைட்டிங்க்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே. நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் சார். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சக்ஸஸாக இருக்கும், உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சீக்கிரம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.